ஹாய் தங்கம். என்ன வச்சுருக்கீங்க கையில்? இது என்னது? இந்த பழம் பேர் என்னது? இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மரத்தில் காய்ச்ச கொய்யாப்பழங்க. நாங்கள் இப்போ தான் பறித்து வந்து வச்சுருக்கோம். கொஞ்சம் காய் கொஞ்சம் பழம் பறித்து வந்திருக்கோம். கொஞ்சம் பார்த்திங்கன்னா கிளியெலாம் இருக்குல்ல, கிளி குருவியெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பழத்தை நல்லா சாப்பிட்ருங்க. அது போக மிச்சத்தை நாங்கள் பறித்து வந்து வச்சுருக்கோம். ஏன்னா காய் ஏன் இப்படி பறித்து வந்துட்டோன்னா அதுக்காக தான். கிளி வந்துட்டு ஃபுல்லாக சாப்பிட்டா கூட பரவாயில்லைங்க, பாதி கொஞ்சத்தை இப்போ காவாசி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு போயிடும். ஸோ அது வேஸ்ட்டு தான். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காயாக பறிச்சுட்டு வந்துட்டோம். இது ரொம்ப என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். கொய்யாப்பழம் வந்து ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் வந்து கொய்யாப்பழம் சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நீங்களும் கண்டிப்பாக சாப்பிடுங்க. கொய்யாப்பழத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கிடச்சிதுன்னா கிடைக்கும் கண்டிப்பாக. எல்லா ஊர்லேயுமே கொய்யாப்பழம் கிடைக்கலங்க. எங்கள் ஊரில் நான் லாஸ்ட்டாக 60 ருபீஸ்க்கு என்னவோ வாங்கணும்னு நினைக்கிறேங்க. இப்போ தான் சீசனாக என்னென்னு தெரியல. எங்கள் மரத்தில் கொய்யாப்பழம் காய்க்குது. நீங்கள் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. யாரெல்லாம் மரம் வச்சுருக்கீங்க, உங்கள் வீட்லேயும் கொய்யாப்பழம் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து வெள்ளை கொய்யாப்பழங்க. சிகப்பு கொய்யாப்பழம் வந்துட்டு இப்போ தான் வச்சுருக்கோம். அது இன்னும் காய்க்கு வரல. இது வந்து வெள்ளை கொய்யாப்பழம். உள்ளே வந்து விதை வந்து வெள்ளையாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த கொய்யாப்பழம். சிகப்பு அது வந்து நாட்டு கொய்யாப்பழம்னு சொல்லுவாங்க, சிகப்பு கலரில் இருக்கிறது. அது இப்போ தான் வச்சுருக்கோம். இன்னும் காய் வந்து அதில் பிடிக்கல. தேங்க்யூ.